வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறேன் அவர்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி தான். ட்ரிக்னாமெட்ரியில டே 2 பார்க்க போறோம். சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா இந்த வேல்யூலாம் பேஸ் பண்ணி இது ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ண போறோம் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே டே 1 வீடியோல ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். சைன் டீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டெனஸ், டான் டீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லிட்டு அந்த வேல்யூஸ்லாம் வச்சோம். அப்புறம் ட்ரிபிள் ஹெச் யூஸ் பண்ணியும் டே 1 வீடியோ சால்வ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்க தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோ டக்குன்னு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் பார்த்துருவோம். இந்த டேபிள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸ்கூல்ல படிச்சிருப்போம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேவா? இது ஃபுல்லாவே நான் மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் சொல்ல போது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 0 டிகிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0, 1 இங்க பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன் ஒரு வேல்யூ இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி 90 டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க நாட் டிஃபைன் இருக்கும். நாட் டிஃபைன் அது இன்ஃபினிட்டி, நம்மளால வரையறுக்க முடியாது, இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 90 டிகிரி வரும் பாத்தீங்கன்னா இங்க நாட் டிஃபைன் சொல்லிட்டு. அப்ப நம்ம முழுசா அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நல்லாவே புரியும். இப்போ வந்து நல்லா பாத்துக்கோங்க. 0 டிகிரி நாட் டிஃபைன் இருக்கு, அதனால நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 90 டிகிரிலயும் இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப இருக்கிறதே வந்து இந்த 3 தான். இந்த 3லயும் இந்த 45 டிகிரி நல்லா விட்டு பாருங்க. உங்களதாங்க 45 டிகிரி நல்லா ஜூம் போட்டு விட்டு பாருங்களேன். 45 1/√2 1/√2, இங்க 1 இங்க 1 இங்க √2 இங்க √2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூ தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா பாருங்க. 1 1 √2 √2 1/√2 1/√2. கரெக்டா? ஏன் நான் வந்து 0 டிகிரி யூஸ் பண்ணல? ஏன்னா இங்க நாட் டிஃபைன் வருது 2 இடத்துல, அதனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி 90 டிகிரி நான் ஏன் யூஸ் பண்ணல? இங்க நாட் டிஃபைன் சொல்லிட்டு இருக்கு, அதையும் நான் இங்க இதையும் நான் யூஸ் பண்ணல. புரியுதா? நம்ம மோஸ்ட்லி 90 டிகிரியும் 0 டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். 30 டிகிரி 60 டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே மாத்திக்கிட்டே இருக்கும், நிறைய மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த 45 டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு 3 வேல்யூ தாங்க இருக்கும். ஸோ இந்த 45 டிகிரி வச்சுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ஓட்ட போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? இப்போ ஏன்னா சம் போடும்போது இன்னும் நல்லாவே புரியும். இப்போ கொஸ்டின் ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. த வேல்யூ ஆஃப் 1 + sin power 4a - cos power 4a into cosecant square a சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலே வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். நான் என்ன சொன்னது கொண்டாந்து முன்னாடி டேபிள் எல்லாமே ஞாபகம் வச்சு வேணா 45 டிகிரி மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும்னு சொன்னா. ஸோ அப்ப இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் நான் 45 டிகிரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இதில் அப்ளை பண்ண என்ன பாருங்க. ஈக்குவல் டு 1 + sin power 45 டிகிரி. sin power 45 என்னது 1/√2. அப்ப 1/√2 தி ஹோல் பவர் 4 மைனஸ் cos 45 டிகிரி என்னது சேம் 1/√2 தி ஹோல் பவர் 4 ஹோல் பிராக்கெட்டா. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இன்டு கொசிகன். கொசிகனோட 45 டிகிரி வேல்யூ என்னது √2. அப்ப √2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? √2 த ஹோல் ஸ்கொயர் என்ன போகுது? √2 ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 2 மட்டும் வந்துருக்குது. ஓகேவா? நல்லா ஒத்துக்கோனீங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க. a பவர் 4 மைனஸ் a பவர் 4 ரெண்டு சேமா என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி 1/√2 த ஹோல் பவர் 4 மைனஸ் 1/√2 த ஹோல் பவர் 4 ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்னதான் அப்படிங்க 1 இருக்கும், வெளியில வந்து ஒரு 2 இருக்கு. அப்போ 1 2s are 2. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. வெறும் இந்த 3 வேல்யூ தான். 1/√2 1/√2 முடிஞ்சா எப்படி ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணலாமா? இது எஸ்எஸ்சி சிபிஓல 2023 கேட்ட கொஸ்டின்ங்க. நம்ம சால்வ் பண்ற எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் வித் ஷார்ட் கட்டோட தான் பார்க்க போறோம். சும்மா வளவள குளக்குளம்லாம் இல்ல. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1 + sin power 4 θ + cos power 4 θ by cos θ + sin power 4 θ சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? θ = 45 டிகிரின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடும். ஓகேவா? ஆனா இந்த சம் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா θ = 0 டிகிரி நான் போட போறேன். ஏன் சார் θ = 0 டிகிரி 90 டிகிரி யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க, இந்த கொஸ்டின் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நல்லா பாத்துக்கோங்க. கொஸ்டின்ல sin θ cos θ மட்டும் தான் இருக்கு. வேற வந்து ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸே இல்ல. இந்த tan cot சீக்கன் கொசிகன்லாம் இல்ல. ஒன்லி sin cos மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா 90 டிகிரியோ 0 டிகிரியோ அல்லது θ = 90 டிகிரியோ நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா இன்னும் சீக்கிரமாக ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நான் 0 டிகிரி யூஸ் பண்ண போறேன் பாருங்க என்ன வந்து சொல்லிட்டு. இப்போ 0 டிகிரின்னு போட்டா நமக்கு என்ன வந்து போகுது? sin 0 0 cos 0 நமக்கு 1ன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? ஸோ அங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ sin 0 ஆயிடுமா? இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். கரெக்டா? ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன வந்து போகுது? 1 + cos வந்து 0 டிகிரி, cos 0 வந்து 1 பை இங்கே 1 ஸ்கொயர் வந்து 1 தான் போகுது. அப்போ இங்கே வந்து 1. அப்போ 2/1 = 2. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 90 டிகிரி கொடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். என்ன பார்க்கலாமா? நம்ம 90 டிகிரி கொடுத்தாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரும். பாருங்க. இப்போ நமக்கு sin 90 நமக்கு என்ன வந்து போகுது?
sin 90 நமக்கு 1, cos 90 வந்து நமக்கு 0. ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன ஆயிடும்? cos வந்து 0. அப்போ cos 0 ஆயிடுமா? cos 0 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? 1 பிளஸ் இங்க 1 வந்துடும் பை இங்க வந்து 1 சொல்லிட்டு வந்துடும். அப்போ 2/1 ஈக்குவல் டு 2. பாத்தீங்களா? இதுக்கும் 2 தான் வரும், இதுக்கும் 2 தான் வரும். 90% நம்ம 45 டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்போ கொஸ்டின்ல சைன் காஸ் மட்டும் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? 0 டிகிரி அல்லது வந்து 90 டிகிரி வந்து யூஸ் பண்ணலாம். டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வந்து இது மட்டும் 90 டிகிரி அதாவது 0 90 வந்து யூஸ் பண்றோம், மற்றது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே நமக்கு நாட் டிஃபைன் வந்துடும். ஓகேவா? டேனா இருக்கட்டும், காட்டா இருக்கட்டும், சீக்கனா இருக்கட்டும், கொசினா இருக்கட்டும், உங்களுக்கு நடுவுல அந்த டேபிள்ல நாட் டிஃபைன் வந்துடும். ஆனா இதுக்கு மட்டும் தான் 0 1 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? சோ அது ஏன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. sec 5 - tan 5 the whole square into 1 + sin 5 the whole square divided by cos square 5 equal to what ன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம்? θ = 45 டிகிரி கொடுக்குறோம். ஏன் இங்க 45 டிகிரி கொடுக்குறோம்? இங்க வந்து sin cos மட்டும் வரல, மற்ற ஃபங்க்ஷன்ஸும் வந்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? sec 45 டிகிரி நமக்கு √2 சொல்லிட்டு தெரியும், மைனஸ் இங்க வந்து 1 தெரியும். சோ √2 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கொயருக்கு. சோ இங்க நமக்கு என்ன இருக்கு? 1 பிளஸ் 45 டிகிரி sin 45 டிகிரி நமக்கு 1/√2 சொல்லலாமா? மேல வந்து ஸ்கொயர் இருக்கு. இப்போ டிவைடட் பை cos 45 டிகிரி. cos 45 டிகிரி நம்ம என்ன தெரியும்? 1/√2 வந்துரும்போது ஸ்கொயர் இருந்தாலும் நான் வந்து ஸ்கொயர் வந்து கொடுக்குறேன். சரியா? சோ அப்படியே பாருங்க. √2 - 1 the whole square. இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு √2 + 1 the whole square. இப்போ கீழே வந்து √2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கரெக்டா? √2 the whole square இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை 2 மட்டும் நான் எழுதிடுறேன். ஓகேவா? ஸ்கொயர் வந்து ஃபுல்லா வரும்போது கீழே √2 இருக்கும், அதுக்கு வந்து நான் ஒரு 2 மட்டும் எழுதிடுறேன். சரியா? ஸோ இங்க வெளியில என்ன இருக்கா பாத்தீங்கன்னா டிவைட் வந்து நான் மல்டிப்ளை மாத்துறேன். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது உல்டா ஆகும். உல்டா ஆகும்போது 1/2 மாறிடும். ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ஆகும். அப்போ அது உல்டா பண்ணா 2 கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணா என்ன வந்து நமக்கு இந்த 2 + 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா a + b the whole square a - b the whole square. ஓகேவா? அப்ப a ஸ்கொயர் - b ஸ்கொயர். a ஸ்கொயர் நமக்கு என்ன வந்து போகுது? 2 - b ஸ்கொயர் நமக்கு 1 இருந்து. ஸோ 2 - 1 1. இதுக்கு ஆப்ஷன் a is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் a is the right answer. ஓகேவா? பக்கா பக்கா கிளியரா இருக்கா? ட்ரிக்னாமெட்ரினாலே பாதி பேர் பயந்து போயிடுவாங்க. இப்போ எப்படி ஈஸியா இருக்கா? ஸோ அந்த டேபிள் ஃபுல்லா நம்ம ஞாபகம் வச்சுன்னு அவசியமே கிடையாது. θ = 45 டிகிரி அது மட்டுமே நம்ம 90% யூஸ் பண்ணோம். sin cos வந்தா மட்டும் தான் 0 டிகிரி இல்ல 90 டிகிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணலாம் அவங்க ஆன்சர் கரெக்டா வந்து. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே ஃபோர்த் क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1 + cot a - cosec a into 1 + tan a + sec a minus sin square a cos square a சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க வந்து பிராக்கெட் வந்து வந்துரும். ஸோ நம்ம எப்பயும் போல θ = 45 டிகிரி தான் வந்து கொடுக்க போறோம். ஸோ 45 டிகிரி கொடுத்தா நம்ம என்ன வந்து போகுது? 1 + cot 45 டிகிரி நமக்கு 1 சொல்லிட்டு சொல்லிடலாம், மைனஸ் கொசிகனா நமக்கு √2 சொல்லிடலாம். ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வாங்க. ஸோ இங்க வரும்போது 1 + tan 45 டிகிரி நமக்கு 1. ஸோ பிளஸ் sec 45 டிகிரி வந்து நமக்கு √2 சொல்லிட்டு வந்துற போது. ஸோ மைனஸ் அப்படியே இங்க பாருங்க. sin square θ + cos square θ அதோட வேல்யூ என்ன? 1. இது எல்லாருமே தெரிஞ்சுது. ஸோ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. ஸோ சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1 + 1 2 - √2 சொல்லிட்டு வந்துற போது. இங்க 1 + 1. ஸோ இங்கேயும் 2 + √2 வந்துற போது இங்க -1 சொல்லிட்டு இருக்கும் போது. கரெக்டா? ஸோ அப்போ a + b a - b. அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர். ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 4 வந்துற போது - b ஸ்கொயர். √2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2 வந்து வந்துற போது -1 வந்து இருக்கு. அப்ப 4 - 3 = 1. ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? பக்கா பக்கா. சோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 5th क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. tan θ + sec θ + 1 into cot θ - cosec θ + 1 ன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சோ எப்பயும் போல நம்ம θ = 45 டிகிரி தான் யூஸ் பண்ண போறோம். சார் tan 45 டிகிரி நமக்கு 1 தெரியும். cosec 45 டிகிரி sec 45 டிகிரி வந்து நமக்கு √2 சொல்லிட்டு தெரியும். +1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டு காட் நமக்கு 1 தெரியும் 45 டிகிரி மைனஸ் cosec 45 டிகிரினா √2 சொல்லிட்டு தெரியும். இங்க வந்து நமக்கு 1 வந்து யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 + 1 வந்து நமக்கு 2 + √2 வந்துற போது இன்டு இங்க 1 + 1. ஸோ 2 - √2 சொல்லிட்டு வந்துற போது. ஓகேவா? ஸோ a + b a - b. ஸோ a ஸ்கொயர் - b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் b ஸ்கொயர் பண்ணணும். அதாவது √2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2 வந்து போகுது. அப்போ 4 - 2 2. ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? முடிச்சா ஒரு நிமிஷம் கூட ஆகுது. எல்லாம் பாருங்க. SSC CPO கேட்டுருக்காங்க 2024 போன வருஷம் கேட்ட क्वेश्चन. ஓகேவா? 2 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சால்வ் பண்ணது டைம் ஆகுது. நல்லா பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ டேன்னா அப்படியே क्वेश्चन பேப்பர்லயே எழுதிடலாம். மோஸ்ட்லி CPT எக்ஸாம்லாம் இது இங்க 1 இங்க வந்து ரூட் அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போட்டு போயினே இருக்கலாம். ஓகே? சோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 6th क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1 + tan square θ + 1 + 1/tan square θ = k ன்னு கொடுத்துட்டு
ரூட் கேவோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்பயும் போல θ = 45 டிகிரி சொல்லி யூஸ் பண்ணலாமா? ஸோ யூஸ் பண்ண என்ன வந்துரு போகுது 1 + tan 45 டிகிரி நமக்கு 1 வந்துரு போகுது பிளஸ் 1 + tan 45 டிகிரி வந்து 1. அப்போ 1/1 நம்ம 1 வந்துரு போகுது ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ 2 + 2 = k வந்துச்சு அப்படின்னா k = 4 வந்துடும். கரெக்டா? நம்ம கேட்கறது ரூட் கே. அப்போ என்ன பண்ணணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம என்ன வந்துரு போகுது ரூட் கே = 2 அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? என்ன சார் இங்க ஆப்ஷன்ல வேற எதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டைப் வந்து மாத்தி டைப் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஷன் விட்டுருங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 2. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 7th क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1 - cot square θ / tan square θ - 1 வந்து கொடுத்திருக்காங்க. நாம எப்பவும் போல என்ன பண்ணுவோம்? θ = 45 டிகிரி சொல்லிட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க. 1 cot 45 டிகிரி வந்து -1 வந்துருமா? சோ இங்க வந்து போகுது tan 45 டிகிரி வந்து 1 -1. அப்ப என்ன ஆயிடும் 0/0 = indeterminate form. நிறைய பேர் 0/0னா வந்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1ன்னு வாங்க. எப்பா அதெல்லாம் தப்புப்பா. அது மேல கிடையவே கிடையாது மேக்ஸ்ல. ஓகே, இது வந்து இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம 45 டிகிரின்னு போட்டா வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். அப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல நம்ம வந்து பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பேசிக் திங்ஸ் யூஸ் பண்ணா டக்குன்னு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சில டைம்ல நம்ம அந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிள் 1 - cos square θ என்ன அர்த்தம் 1/tan square θ சொல்லிட்டு சொல்லலாமா பை tan square θ - 1. சரியா? இப்போ அப்படியே எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன வந்து போகுது tan square θ - 1/tan square θ tan square θ - 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்து போகுது tan square θ - 1/tan square என்ன ஆயிடும் மேல வந்துடும். ஸோ மேல வரும்போது tan square θ - 1. சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1/tan square θ. ஸோ tan square 1/tan square θ என்ன அர்த்தம் cot square θ. ஓகேவா? டேனோட ரெசிப்ரோக்கல் தாங்க காட்டு தெரியல நமக்கு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அதே மாதிரி மற்ற சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ θ = 45 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா 1 2 3 சொல்லிட்டு நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் இதில் பாருங்க நம்பரே இல்லை. அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா θ = 45 டிகிரின்னு கொடுக்குற அந்த ஷார்ட்கட் தான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. காட்டிட்டா 1 - tan square θ சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்க வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றேன் பாருங்க. 17/sec square θ plus 10 × sin square θ plus 7/1/cot square θ சொல்லி கொடுத்துட்டு எங்க நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம் θ = 45 டிகிரி. ஓகேவா? ஸோ θ = 45 டிகிரி சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா நம்ம என்ன வந்துரு போகுது 17/sec square θ. sec 45 டிகிரி √2. அப்போ √2 ஸ்கொயர் பண்ணா 2. ஓகேவா? இங்க வந்து 10 வந்து இருக்கு மல்டிபிள் sin square θ. sin 45 டிகிரியோட வேல்யூ என்னது 1/√2 ஸ்கொயர் இருக்கா? அப்போ 1/√2 ஸ்கொயர் பண்ணா 1/2 சொல்லிட்டு வந்துற போகுது பிளஸ் 7/1 cot 45 டிகிரி வந்து 1. அப்போ 1 + 1 2 கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 17, இங்க பாத்தீங்கன்னா வந்து 10 + 7 17. ஓகேவா? அப்ப 34/2. ஸோ 34 டிவைட் பண்ணா நமக்கு சரியான ஆன்சர் 17 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வேலை முடிஞ்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 9th क्वेश्चन போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1 + tan square a plus 1 + 1/tan square a சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு நம்பர்ஸே இல்லை. நம்பர்ஸ்ல என்ன அர்த்தம் θ = 45 டிகிரின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏதோ பேசிக் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நல்லா பாருங்க. sec square θ - tan square θ என்ன அர்த்தம் 1 சொல்லி சொல்லலாமா? அது மாதிரி cosec square θ - cot square θ 1ன்றது எல்லாருமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்ப நல்லா பாருங்க 1 + tan square θ நான் sec square a சொல்லிட்டு எழுதலாமா? ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? sec square θ = 1 + tan square θ. அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். 1 + tan square θ sec square a என்றது எழுதிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க பிளஸ் 1 + 1/tan. 1/tan எதோட ரெசிப்ரோக்கல் காட்டோட ரெசிப்ரோக்கல். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் cot square a சொல்லிட்டு எழுதலாமா? இது அப்படியே இங்க நல்லா கவனிங்க. ஸோ அப்ப cosecant square θ = 1 + cot square θ சொல்லிட்டு சொல்லலாமா? அப்ப 1 + cot square a என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் cosecant square a சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப secant square a plus இந்த இடத்துல என்ன சொல்லலாம் cosecant square a என்றது நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? சோ இத வந்து நான் இப்படி மாத்திருக்கேன். இதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா secant square a plus cosecant square a அப்படின்னா secant square a into cosecant square a. ஓகேவா? அந்த இடத்துல பிளஸ் வேற என்ன ஆயிடுனா மல்டிபிள் வந்து வந்துடும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ அடுத்து நான் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷனை பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சைன் காசுன்னு சொல்லிட்டு சைன் காசு மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இங்க இருக்கிற வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணா சைன் காசை வந்து நம்ம மாத்த போறோம். எப்படி மாத்தலாம்? சீக்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் நமக்கு 1 காசோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? சாரி 1 காசோட ரெசிப்ரோக்கல். ஸோ ஸ்கொயர் இருந்தாலும் நான் ஸ்கொயர் எழுதிடுறேன். இன்ட்டு இங்க என்ன இருக்கு கொசிகன் இதோட ரெசிப்ரோக்கல் 1 சைனோட ரெசிப்ரோக்கல். சரியா? ஸோ அப்ப நம்ம என்ன வந்துற போது 1 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை சார், எல்லாமே மைனஸ் இருக்கு. என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாருங்க, இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா சைனை வந்து நான் காமன் எடுக்கிறேன். அதாவது சைன் ஸ்கொயர் வந்து நான் காமன் எடுக்கிறேன். சரியா? ஸோ சைன் ஸ்கொயர் நான் காமன் எடுத்து என்ன வந்து போகுது 1 சைன் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா? அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு 1ன்றது தெரியும். ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்ன தெரியும் 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 சைன் ஸ்கொயர் தீட்டா நான் என்ன அப்ளை பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1/s ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் அப்படின்னு எந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண முடியுது? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். பிகாஸ் இதுல எதுவுமே காமன் எடுக்க முடியாது, இதுலயும் காமன் எடுக்க முடியாது, இதுலயும் காமன் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப 1 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது எங்க மட்டும் தான் கிடைக்குது? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் 10th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க, 1 காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ சீக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. இங்க என்ன இருக்கு? நம்பர்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்றதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? 1 காஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு எழுதலாமா? அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் ஏதோட ரெசிப்ரோக்கல் 1 காஸ் ஸ்கொயர் ஏவோட ரெசிப்ரோக்கல். சரியா? ஸோ அப்ப ரெண்டு இது பண்ணா என்ன வந்துரு போகுது? சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ அப்ப சைன் பை காஸ்னா நமக்கு என்ன வந்துரு போகுது? tan ஸ்கொயர் ஏ. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? முடிச்சா ஒண்ணுமே கிடையாதுங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாக்குறோம். நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா இதே மாதிரி பேசிக்கான சில சேஞ்சஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 7th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, sin by 1 cos theta plus 1 cos theta by sin into 1 tan theta plus cot theta ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்பர்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து tan காசு சைன் சொல்லிட்டு வேல்யூஸா கொடுத்துருக்காங்க. இதுவே பண்ணா என்ன பண்ண முடியும்? நம்மளால தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி கொடுக்க முடியும். ஓகேவா? அது சிம்பிளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். கவனிங்க, ரொம்ப முக்கியமான சம்மு, ரொம்ப முக்கியமான சம்மு. கவனிங்க, என்ன பண்றோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? sin 1 cos பிளஸ் இங்க என்ன இருக்கு? 1 cos by sin அப்படின்றது. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சைன் ஸ்கொயரு இங்க வந்து நமக்கு 1 cos the whole square வந்துடும். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அதுக்கு இங்க என்ன வந்துருப்போது? காஸ் இன்டூ சாரி சைன் இன்டூ 1 காஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட போது இங்க சைன் ஸ்கொயர் பிளஸ் இது a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேவா? பை எஸ் இன்டூ 1 c அப்படின்றது வந்துட போகுது. ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1. அப்போ 1 + 1 நமக்கு என்ன வந்துட போகுது? 2 + 2c பை எஸ் இன்டூ 1 + c வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன காமன் எடுக்கலாம்? 2 வந்து காமன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 + c வந்து வந்துருமா? கீழே நமக்கு என்ன இருக்கு? எஸ் இன்டூ 1 + c அப்படின்றது வரும். ஓகேவா? நம்ம எதை வந்து கேன்சல் பண்ணலாம்? அப்போ இந்த 1 + c கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது? 2/sin அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரியா? எது ஃபுல்லா? இது ஃபுல்லா நம்ம சிம்பிளை பண்றப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2/sin அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளை பண்ணா நமக்கு 2/sin கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளை பண்றோம் அப்படின்னா வந்து tan theta plus cot theta. ஓகேவா? ஸோ tan theta நமக்கு என்ன தெரியும்? sin by cos. அது மாதிரி இங்க நமக்கு என்ன வந்துட போகுது? cos by sin. ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா sin square theta into cos square theta by sin square into cos square theta. ஓகேவா? ஸோ sin square theta plus cos square theta வேல்யூ வந்து நமக்கு 1. அப்போ 1/sin theta into நமக்கு இங்க என்ன வந்துட போகுது? cos theta அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம்? இது அப்படியே 1 பிரிச்சோம் அப்படின்னா சைன்னா வந்து நமக்கு cosecant thetaன்னு சொல்லலாம். 1/cos வரப்ப secant thetaன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன வந்து லேர்ன் பண்றோம்? tan theta plus cot theta அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் வேல்யூ? cosecant theta into secant theta அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க அப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 2/s into
1 by cosecant into secant theta. ஓகேவா? ஸோ 2 by sin into 1 by cosecant நமக்கு என்ன தெரியும்? சைன்னு சொல்லிட்டு தெரியும். into 1 by secant. 1 by secant நமக்கு என்ன தெரியும்? காசுன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? காசுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப இந்த சைனுக்கு சைன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 into cos theta. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சம்மு tan theta plus cot theta அப்படின்னா cosecant theta into secant theta. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் ஓகே 12th क्वेश्चन வரீங்க. என்ன சொல்றேன் பாருங்க. sin cube a plus cos cube a by sin a plus cos a சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த क्वेश्चन 10 செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்கு? a cube plus b cube இருக்கு. கீழே பாருங்க a plus b ன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ a cube plus b cube ஃபார்முலா என்ன? சொல்லுங்க. உங்களுக்கு a cube plus b cube ஃபார்முலா என்ன? ரொம்ப ஈஸி. a plus b into a square plus b square minus ab by a plus b ஆ. So a plus b க்கு a plus b கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இங்க a ன்றது என்னது? sin square theta. b ன்றது என்னது? cos square theta. So minus sin theta into cos theta. கரெக்ட்டா? So அப்ப sin square theta plus cos theta வேல்யூ வந்து 1. So அப்ப 1 minus sin theta into cos theta. ஓகேவா? So இந்த क्वेश्चन சரியான ஆன்சர் ஆப்ஷன் D is the right answer. ஓகேவா? ஏனாலும் தீட்டானாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே? சோ இப்ப நெக்ஸ்ட் 13வது क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றா பாருங்க. tan t plus cot t equal to 1 ன்னு கொடுத்துட்டு one of the value of the expression is 1 by sin t plus cos t சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்து கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது இதை கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து கேக்குறாங்க. இப்பதான் நம்ம கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? tan theta plus cot theta equal to நமக்கு என்ன தெரியும்? secant theta into cosecant theta சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? சோ 1 by அதாவது secant ஓட ரெசிப்ரோக்கல் என்னது நமக்கு? cos 1 by cos into cosecant ஓட ரெசிப்ரோக்கல் நமக்கு என்ன தெரியும்? 1 by sin. அது மாதிரி tan theta plus cot theta வேல்யூ வந்து நம்ம क्वेश्चन வந்து 1 ன்றத கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணா இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? sin theta into cos theta அதோட வேல்யூ வந்து எனக்கு 1 ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இத கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்க? sin theta plus cos theta வேல்யூ வந்து கேக்குறாங்க. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ sin theta plus cos theta the whole square equal to a square plus b square plus 2ab. சரியா? So sin square theta plus cos theta ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 ன்றது தெரியும். plus 2 into sin theta into cos theta. இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? sin theta into cos theta வந்து 1 ன்றதை இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்ப 2 plus 1 equal to எனக்கு 3 ன்றது வந்து வந்துருச்சு. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? sin theta plus cos theta. இங்க வந்து என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? taking square root on both side. அப்ப sin theta plus cos theta equal to root 3 வந்து. கரெக்ட்டா? ஸ்கொயர் ஆக முடிச்சா ரூட்டா மாறிடும். சோ என்ன கேக்குறாங்க? 1 by ல இருக்கு. அப்ப இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 போட்டீங்க அப்படின்னா 1 by root 3. ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? புரிஞ்சா? சோ இந்த ஃபார்முலா வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. tan theta plus cot theta equal to secant theta into cosecant theta. ஓகே? சோ இப்ப நெக்ஸ்ட் 14th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. cosecant theta 1 minus cos theta into cosecant theta plus cot theta சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ வேல்யூஸ் கொடுத்துறானா என்ன பண்ணுவோம் நம்ம? theta equal to 45 degree. ஓகேவா? சோ அப்ப theta equal to 45 degree சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்க. சோ cosecant 45 degree வந்து நமக்கு root 2 சொல்லிட்டு தெரிய போகுது. இங்க 1 minus cos 45 degree வந்து நமக்கு 1 by root 2 அப்படின்னு நமக்கு தெரியும். மல்டிப்ளைல cosecant 45 degree வந்து நமக்கு root 2 plus cot ஓட வந்து 45 degree வந்து நமக்கு 1 ன்றது தெரியும். சோ ஓகேவா? சோ சிம்பிளை பண்ணி அப்படினா நமக்கு இங்க root 2 இருக்கும். சோ LCM எடுத்தோம் அப்படினா நமக்கு root 2 minus 1 by root 2 சொல்லிட்டு வந்துற போகுது into root 2 plus 1 ன்னு சொல்லிட்டு வந்துரும். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த root 2 க்கு இந்த root 2 கேன்சல் ஆச்சு அப்படினா a minus b a plus b. அப்ப a square minus b square ஃபார்முலா. சோ a square னா 2 minus b square னா 1. அப்ப ரெண்டுல 1 போச்சுனா 1. ஆப்ஷன் D is the right answer. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க. ட்ரிக்னாமெட்ரினா பயமாங்க? உங்களுக்கு அங்க ட்ரிக்னாமெட்ரினா பயமா? எவ்வளவு ஈஸியா இருக்கு. இத பார்த்து பயந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதை விட ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி. ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரிக்னாமெட்ரினாலே ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா இருக்கு. அடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? சோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 15th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. secant theta into 1 plus cos theta by sin theta by 1 plus cos theta into minus 2 into cos square theta சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ வேல்யூஸ் எல்லாமே நமக்கு 1 2 3 ன்னு சொல்லிட்டு நம்பர்ல தான் இருக்கு. அப்படினா என்ன பண்ணலாம்? theta equal to நம்ம 45 டிகிரி சொல்லிட்டு போடலாம். சரியா? சோ இதுல கிட்டத்தட்ட நம்ம வந்து 15 சம் பார்த்துட்டு இருக்கோம். 14 சம்லயும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? theta equal to 45 டிகிரி சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணிருக்கேன். இந்த ட்ரிபிள் டச் போடலாம்னு சொல்லிட்டு போன வீடியோ நம்ம பாத்துருக்கோம். போன இதுல வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணிட்டு ட்ரிபிள் டச் போட்டுருக்குல அந்த மாதிரி இந்த क्वेश्चन வந்து சால்வ் பண்ணலாம்.
ஸோ அந்த மாடல் நான் ஒரு சம் சால்வ் பண்றேன். நீங்க θ = 45 டிகிரி போட்டாலும் ஆன்சர் வரும். அதை நீங்க ஹோம்ஒர்க் சம்மா போட்டுக்கோங்க. ஸோ ட்ரிப்ளெட் வச்சு இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரிப்ளெட்னா போன ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்றோம். இங்க 90 டிகிரி வந்து வந்துட போகுது. ஸோ இங்க 3, இங்க 4, இங்க 5 வந்துட போகுது. இங்க வந்து θ வந்து வந்துடும். கரெக்டா? ஸோ சைன் θ பாருங்க. சைன் θனா ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். ஆப்போசிட் ஆனது 3, ஹைபோடெனஸ் ஆனது 5. அப்ப 3/5 சைன் θ. அடுத்து வேற என்ன இருக்கு நமக்கு? காஸ் θ. ஸோ காஸ் θ நம்ம என்ன தெரியும்? அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். ஸோ அட்ஜசன்ட்னா 4, ஹைபோடெனஸ்னா 5. வேற என்ன இருக்கு? சைன் போட்டாச்சு, காஸ் போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா காட் வந்து இருக்கு. ஸோ காட் θ நமக்கு என்ன தெரியும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னா 4/3. ஸோ இந்த காட்டு போட்டாச்சு. வேற என்ன இருக்கு நமக்கு பெண்டிங்கு? ஸோ சைன் காஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து கொசிகன் இருக்கு. கொசிகன்னா இதோட ரெசிப்ரோக்கல். கரெக்டா? கொசிகன்னா சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்ப 5/3 சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்க. 1 + cos θ / sin θ அதோட ரெசிப்ரோக்கல் தானே எங்க இருக்கு? அதை அப்படியே தலைகீழ் பண்ணி ரெசிப்ரோல் பண்ணினா sin θ 1 + cos θ இருக்கு. ஸோ அப்ப இது சிம்பிளை பண்ணலாமா? ஸோ சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 + cos / sin ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + காசோட வேல்யூ பாருங்க 4 + 5 / சைனோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்? 3/5. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 1 5 5 9/5 வந்துருமா? 1 5 5 5 + 4 9/5 வந்துற போது 5 இங்க வந்து 3/5 சொல்லிட்டு வந்துருக்கும். ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 3 = 3, 3 3 = 9. அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 3 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதோட வேல்யூ எனக்கு 3ன்றது தெரிஞ்சிச்சு. அதோட ரெசிப்ரோக்கல் என்ன வந்துற போது 1/3. அப்படியே சால்வ் பண்ணலாமா? கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ட்ரிப்ளெட்லாம் வச்சு பண்ணா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கொசிகனா நமக்கு என்ன தெரியும்? 5/3. கொசிகன் வந்து போட்டாச்சு. இப்போ பிராக்கெட்ல இதோட வேல்யூ வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். இது அதோட ரெசிப்ரோக்கல் நமக்கு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துற போது -2 × நல்லா கவனிங்க cot ஸ்கொயர் θ. அப்ப cot θ நமக்கு என்ன இருக்கு? 4/3. அப்ப இதை வந்து ஸ்கொயர் பண்ணா cot ஸ்கொயர் θனா 16/9. கரெக்டா? ஸோ அப்ப என்ன வந்துருப்போது? × 16/9. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5/3 வந்துற போது 3 3 = 9. 9 + 1 × 10/3 அப்படின்னு வந்துற போது இங்க 16 32. ஸோ 32 - -9 -32/9 சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 50/9 -32/9. ஸோ பேஸ் காமனா இருக்கு. ஸோ 900 போட போறோம். 32 கூட எத்தனை கூட்டினாங்க? 50 வரும். 18. ஸோ சிம்பிளை பண்ணினா 1 9 = 9, 2 9 = 18. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே θ = 45 டிகிரி தான் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? ரெண்டாவது சாய்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின்ல sin θ cos θ மட்டும் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? θ = 0 அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா θ = 90 யூஸ் பண்ணலாம். எப்போ கொஸ்டின்ல sin cos மட்டும் வந்தா, இல்லைன்னா θ = 45 டிகிரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். சரியா? சில சமயம் இந்த இடத்துல வேல்யூ வந்து 1 2 3 கொடுக்காம நம்பர்ஸ் கொடுக்காம வேற ஏதாவது கொடுத்தா சிம்பிளை பண்ணி சால்வ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த 15 சமயம் உங்களுக்கு வந்து வேற லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்கட் ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்க பாத்தீங்கன்னா இதுவுமே SSC phase 1ல 2024 கேட்ட கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட 15 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதுல ஒரு மாடல் சம்ஸா வந்து பாத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் சம்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? இதுக்கும் θ = 45 டிகிரி போட்டா உங்களுக்கு 2ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ டே 1 வீடியோல ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணி அதை வச்சு இதை சால்வ் பண்ணணும். அதுவும் ஒரு மாடல் தான் போட்டு காமிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இது மேல என்னங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் மாடல்ல பார்த்தாச்சு, செகண்ட் மாடலும் பார்த்தாச்சு. நாளைக்கு டே 3ல இப்போ θ = இப்போ உதாரணத்துக்கு sin 23 டிகிரி இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல SSC RRBக்கு வெறித்தனமா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரிக்னாமெட்ரி போற மாதிரி அடுத்து என்ன டாபிக்லாம் வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.